ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் சர்க்கரை, ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருக்குறாங்க. நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சம்மரில் மட்டும் இல்லைங்க, எந்த சீசனில் வேணாலும் நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு கிணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 முந்திரி 10 பாதாம் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. பாதாமும் முந்திரியும் நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததாக இன்னொரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு கேரட்டை நல்லா தோல் சீவி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கேரட் 3/4 பாகம் அளவுக்கு வேகணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த கேரட், பேரிச்சம்பழம் ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணுறதுக்கு கேரட்டை கையில் எடுத்து அழுத்தி பாருங்கள். முழுசாக வேகலைங்க, ஒரு 3/4 பாகம் தான் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, ராகி மாவு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இல்லைனா ராகி மாவு அடிப்பிடிக்கவோ இல்லை கட்டி விழவோ வாய்ப்பு இருக்குது. அந்த ராகி மாவு நல்லா வெந்துட்டு நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் இதை வேக விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், ராகி மாவு நல்லா வெந்து திக்காகி வந்திருக்கு. நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே வைங்க, முழுமையாக ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச முந்திரி பாதாம் ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாதாமில் இருக்கக்கூடிய இந்த தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துருங்க. நல்லா ஊறி இருக்கிறதுனால கை வச்சு இந்த மாதிரி அழுத்தினாலே போதும், தோல் தானாக உறிஞ்சி வந்துடும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய எல்லா பாதாம்லேயும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துருங்க. தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச ராகி மாவும் முழுமையாக ஆறி வந்திருக்கு. கொஞ்சம் கூட சூடே இல்லை. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாவை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய பாதாம் முந்திரியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் இனிப்புக்காக 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே டேட் சேர்த்துருக்குறோங்க. அது மிதமான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு அந்த இனிப்பு போதும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இனிப்பு வேணும்னா நாட்டு சக்கரை இல்லைனா டேட்ஸே கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்துகிட்டு அதை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நான் பாதாம் பீஸுன்னு எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும்போது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் கேரட் சேர்த்ததுனால பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பால் அதிகமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் இன்னும் 1 கப் அளவுக்கு சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கிறேன். கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மாட்டுப்பால் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னுமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.